ஜேஜே என்டர்பிரைசஸின் அன்பார்ந்த மார்க் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டியில் வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி மார்க் சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு 2 ப்ரொசீஜராக பார்க்கலாம். ப்ரொசீஜர் நம்பர் 1, ஸ்டெப் 1 மாஸ்டர்ஸ், ஸ்டெப் 2 ஈஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, ஸ்டெப் 3 ஐட்டம் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் HSN or SAC or rate updation, ஸ்டெப் 4 accept, ஸ்டெப் 5 F6 கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே MRP to rate ஃபார்முலான்ற ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஆப்ஷன் 1 டேக்ஸ் பர்சன்டேஜ் அண்ட் HSN கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா HSN கோட் விண்டோ வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டேக்ஸ் வந்து 12%லேருந்து 5%க்கு சேஞ்ச் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த 12%க்கு மேப் பண்ணியிருக்க டேக்ஸை வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். நம்ம ட்ராக் பண்ணிங்கன்னா வரும். இப்போது இந்த HSN கோடில் வந்து இங்கே வந்து லைனில் நிற்கிது. இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டேக்ஸபிள் கிட்ட கர்சர் நிற்கும். அதுக்கப்புறம் SGST கிட்ட கர்சர் நிற்கும். அங்கே வச்சு 2.5ன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக CGSTக்கும் 2.50ன்னு மாறிடும். என்டர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா IGSTக்கும் 5ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் HSN or SACயில் நிற்கும். இப்போ இந்த HSNல வந்து நம்ம 12% மேப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, இங்கே F3 கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு SGSTயில் 2.5, CGSTயில் 2.5 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி IGSTயில் வந்துடும். இப்போ இதை என்ட்ரு கொடுத்து பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஷார்ட் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம நியூன்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டே வந்தோம்னா சேஞ்ச் இன் மாஸ்டர்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த HSN கோடில் நீங்கள் மேப் பண்ணியிருக்க எல்லா ஐட்டத்துக்கும் டேக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்துட்டு இதே மாதிரி எல்லா 12% டேக்ஸையும் 5%ஆக மாற்றிட்டு மறுபடியும் ஒரு எஸ்கேப் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டேக்ஸ் சேஞ்சுடுன்னு வந்துடும். இதுக்கு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. ப்ரொசீஜர் நம்பர் 2, ஸ்டெப் 1 மாஸ்டர்ஸ், ஸ்டெப் 2 மாஸ்டர், ஸ்டெப் 3 HSN or SAC மாஸ்டர். இது வந்து HSN கோடு விண்டோ. HSN கோட் விண்டோவில் வந்து அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த HSN 12%லேருந்து மேப் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் 5%ல் கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த HSN கோட் எடுத்திருக்கேன். F3 கொடுத்து சேம் அதே மாதிரி SGSTயில் 2.5, CGSTயில் 2.5 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். IGSTலையும் 2.5ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்டர் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஆல்ரெடி மேப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஷார்ட் நேமில் நியூன்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு என்டர் கொடுக்கும்போது சேஞ்ச் இன் மாஸ்டர்னு வரும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஐட்டம் மாஸ்டரில் இந்த HSN கோட் நீங்கள் எந்தெந்த ஐட்டத்துக்கு மேப் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே 5% டேக்ஸாக மாறிடும். இப்போது இந்த 2 ப்ரொசீஜரில் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் HSN சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லா ஐட்டத்துக்கும் சேஞ்ச் ஆயிடும். நம்மளுக்கு நீங்கள் ஃபர்தராக பில்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதே மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்க்கு ஜேஜே என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் அப்டேட்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.